மதிப்பிற்குரிய மருத்துவமனை கண்காணிப்பாளர் அவர்களே, நிலைய மருத்துவ அதிகாரி அவர்களே, துணை நிலைய மருத்துவ அதிகாரி அவர்களே மற்றும் நமது மருத்துவமனையின் பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், நம் செவிலியர் பள்ளி பிரின்சிபல் அண்ட் ஸ்டாஃப், நமது மருத்துவமனையின் மேட்ரன் அண்ட் ஸ்டாஃப் நர்சஸ், செவிலியர் பள்ளி மாணவர்கள், நமது மருத்துவ மாணவர்கள் மாணவியர்கள் மற்றும் நமது தூய்மை பணியாளர்கள் சுமித் ஒர்க்கர்ஸ் and all the other staffs and our office administrative officer, everybody very good morning to one and all. இந்த 77வது குடியரசு தின விழாவில் பங்கேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். நம் நாடு எப்போதும் சொல்வது போல்தான் வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கிறோம், ஒற்றுமையே உயர்வு தரும். இதெல்லாம் நம்ம தமிழ்ல உள்ள ஒரு வார்த்தைகள், இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். இதில் நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாரும் சமத்துவமாக சமமாக செயல்பட வேண்டும். வேற்றுமையே என்பதே இருக்கக்கூடாது. நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமைதான் நமக்கு நாட்டின் வளர்ச்சிக்கும் நமது இன்ஸ்டிடியூஷன் வளர்ச்சிக்கும் முக்கியமானதாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது முக்கியமானது. அதை எல்லோரும் செய்ய வேண்டும், மனதில் கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உழைப்பினால் தான் நமது மருத்துவமனை உயர்ந்து கொண்டிருக்கிறது, பேரும் பெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக நம்ம மருத்துவமனை தூய்மையாக இருக்கிறதுக்கு காரணமான நமது தூய்மை பணியாளர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நமது மருத்துவமனை ஊழியர்கள், ஸ்டாஃப் நர்சஸ் மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்ம டாக்டர்ஸ் அண்ட் தென் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நம்ம டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் அவர் சிஆர்ஐசி எல்லாரும் நல்லா சின்சியராக ஒர்க் பண்ணுறதால தான் நம்ம ஹாஸ்பிட்டல் ஒரு நல்ல நேமோடு இருக்குது. அது நமக்கு வெளியில் போய் மற்றவங்க சொல்லும் போது கேட்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நலக்காக்கும் சாலின் திட்டத்தோட நானும் சார் போயிட்டு இருப்போம். அப்போ அரசியல்வாதிகளும் சரி மக்களும் எங்கள்கிட்ட நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் இருக்கிறோம். பட் அவங்கள்ட்ட போய் நம்ம ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர் அண்ட் டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ் சைடு தான், ஹாஸ்பிட்டல் சைடு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம மெடிக்கல் காலேஜ் ரெகக்னைஸ்டாக அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா, உங்களுடைய சேவைகள் அவங்களுக்கு ரீச் ஆகிருக்குன்றது தான் இதோட அறிகுறி. அதை நம்ம பார்க்குறோம். நாங்கள் கண்கூடா நானும் சாரும் பார்த்தோம் அது. ஸோ தட் இஸ் அ வெரி ப்ரௌட் மூமெண்ட். நாங்கள் அது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நீங்கள்லாம் எவ்வளோ நமக்கு ஒத்துணையோட உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது இதில் வெளிப்படுகிறது. ஸோ எல்லாருமே நம்ம ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் இந்த வேர்ல்டு. ஸோ நம்ம உலகத்திலேயே நம்ம நம்மளோட பங்கை அளிச்சாதான் நம்ம நாடு முன்னேற்றத்துல இப்ப இருக்கிறதுக்குள்ள 5க்குள்ளார நம்ம இருக்கோம். நம்ம 1வது நம்பர்ல வரணும். எப்போதுமே சொல்றது என்னன்னா, we should be the first in everything. அதுக்கு நம்ம உழைக்கணும். we should study well. the students எல்லாம் நீங்க நல்லா படிக்கணும், அச்சீவ் பண்ணணும். மற்றவங்க அதை படிச்சதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் லேர்ன் பண்ணி நம்ம மேலும் மேலும் உயரணும். எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், நல்ல வளத்தோட வாழணும், சந்தோஷத்தோட வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான உரை.